காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட். Capital market has a crucial significance to capital formation for a speedy economic development. Adequate capital formation is necessary. The significance of capital market in economic development is explained below. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸில் கேபிட்டல் மார்க்கெட்டில் மூலதன உருவாக்கத்திற்கு மூலதன சந்தை மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. சரியா? கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு கேபிட்டல் மார்க்கெட் ரொம்ப முக்கியத்துவம் உள்ளதாக கருதப்படுது அப்படிங்கிறாங்க. ஒரு விரைவான பொருளாதார மேம்பாட்டிற்கு போதுமான மூலதன உருவாக்கம் அவசியமாக உள்ளது. சரி, அப்போ ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு கேபிட்டல் ஃபார்மேஷனுங்கிறது என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி பொருளாதார மேம்பாட்டில் மூலதன சந்தையின் முக்கியத்துவம் பின்வரும் விளக்கப்பட்டுள்ளது. அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, அதில் கொடுத்துருக்காங்க. சரியா? அதேமாரி ஃபஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் அண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன். சேவிங்ஸ் அண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன் இன் கேபிட்டல் மார்க்கெட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் ஹெல்ப் டு மொபிலைஸ் சேவிங் ஃப்ரம் வேரியஸ் செக்டார் ஆஃப் பாப்புலேஷன், இண்டிவிஜுவல், corporate, government, etc. The twin future of reasonable return and liquidity in stock exchange are definitely incentive to the people to invest in securities. This accelerated the capital formation in the country அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சேவிங் அண்டு கேபிட்டல் ஃபார்மேஷன் மூலதன சந்தையில் பல்வேறு வகையான பத்திரங்கள் பல்வேறு துறையை சார்ந்து மக்களிடமிருந்து சேமிப்பை தர உதவி செய்கிறது. சேமிப்பு மற்றும் மூலதன உருவாக்கம் ஹெட்டிங்கு. அதில் என்ன சொல்கிறாங்க, இந்த கேபிட்டல் மார்க்கெட்டில் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, வேரியஸ் டிபார்ட்மெண்ட் ஆர் வேரியஸ் செக்டாரில் பப்ளிக்கிட்ட சேவிங்ஸ் என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணி அதை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சேமிப்பு திரட்டுவதற்கு உதவி செய்கிறது. சரியா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல், கார்பரேட்டு, கவர்மெண்ட், எக்ஸட்ரா. சரியா? அதேமாதிரி பல்வேறு வகையான பத்திரங்கள் பல்வேறு துறையை சார்ந்து மக்களிடமிருந்து தனிநபர், நிறுவனங்கள், அரசு முதலியன சேமிப்பை திரட்டுவதற்கு உதவி செய்கின்றது. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் பத்திரங்கள் முதலீடு செய்யும் மக்களுக்கு நிச்சயமான ஊக்கத்தொகை, பங்கு மாற்றத்தின் இரட்டை சிறப்பியல்புகளான நியாயமான வருவாய் மற்றும் நீர்மைத்தன்மை கிடைக்கிறது. சரியா? ட்வின் ஃபியூச்சர். அதில் லிக்விடிட்டி இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் டெஃபினெட்லி இன்சென்டிவ் டு த பீப்புள் டு இன்வெஸ்ட் இன் செக்யூரிட்டி. சரியாப்பா? என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் நிச்சயமான ஊக்கத்தொகை, பங்கு மாற்றத்தின் இரட்டை சிறப்பியல்புகள், நியாயமான வருவாய், நியாயமாக அவங்களுக்கு என்னது இன்கம் கிடைக்கிற மாதிரி, இன்சென்டிவ் கிடைக்கிற மாதிரியும், நீர்மைத்தன்மை கிடைக்கும், லிக்விடிட்டி அவங்களுக்கு என்னது ரிட்டர்ன் அண்ட் லிக்விடிட்டி கிடைக்கிது அப்படிங்கிறாங்க. இது நாட்டில் மூலதன உருவாக்கத்தை முடக்குகிறது. சரியா? அது நாட்டில் என்ன பண்ணுது, மூலதன உருவாக்கத்தை என்ன பண்ணுதுன்னா அது முடக்குதுங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, பெர்மனன்ட் கேபிட்டல். சரியா? பெர்மனன்ட் கேபிட்டல் த எக்ஸிடென்ஸ் ஆஃப் எ கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்கு. அதேமாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் enable companies to raise permanent capital. The investor cannot commit their fund for a permanent period, but companies require fund permanently. The stock exchange resolved this of interest by offering an opportunity to investor to buy or sell their security, while permanent capital with the company remain unaffected. சரியா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதில் பெர்மனன்ட் கேபிட்டல்னாக்கா நிலை முதல்ங்கிற மூலதன சந்தை பங்கு மாற்றம் நிறுவனங்கள் நிலை முதலை திரட்டுவதற்கு உதவி புரிகிறது. சரியா? யார் கேபிட்டலை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்கன்னா, பெர்மனெண்ட்டாக கேபிட்டலை கலெக்ட் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப்பாக இருக்கிறாங்கனாக்கா, கேபிட்டல் மார்க்கெட்டும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும். சரியாப்பா? கேபிட்டல் கலெக்ட் பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப்பாக இருக்கிறாங்க, கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு கம்பெனிஸ்க்கு யார் ஹெல்ப்பாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யார் கேபிட்டல் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா,
இதில் வந்துட்டு மூலதன சந்தை திரட்டுவதற்கு உதவி புரிகிறது. முதலீட்டாளர்கள் நிலையான காலத்திற்கு தங்களுடைய நிதிகளை ஒப்புவிக்க முடியாது. சரி, அதேமாரி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் என்ன பண்ண முடியாது, தன்னோட ஃபினான்ஸ் வந்து என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸடாக வந்து என்ன பண்ண முடியாது, அவங்க வந்து கமிட் வந்து பண்ண முடியாது, நிதியை ஒப்புவிக்க முடியாது. சரியா, குறிப்பிட்ட ஃபிக்ஸடாக ஒரு என்ன பண்ண முடியாது, பெர்மனெண்ட்டாக ஒரு பீரியட்லேருந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ண வந்து முடியாதுங்கிறாங்க. ஆனால் நிறுவனங்களுக்கு நிலையான நிதி தேவைப்படுகிறது. ஆனால் கம்பெனிஸ்க்கு என்னது ஃபிக்ஸாக வந்து அவங்களுக்கு வந்து கேபிட்டல் வந்து தேவையாக வந்து இருக்குது. பங்கு மாற்றாக முதலீட்டாளர்கள் தங்களுடைய பத்திரங்கள் வாங்க அல்லது விற்க வாய்ப்பு அளிப்பதன் மூலமாகவும் அது சமயம் நிறுவனங்களின் நிலையான மூலதனம் பாதிக்காத வகையிலும் இருக்க உதவி இருக்கிறது. சரியா, பங்கு மாற்றகம் முதலீட்டாளருக்கு, ஆனால் நிறுவனங்களுக்கு நிலையான நிதி தேவைப்படுது. கம்பெனிஸ்க்கு வந்து ஃபிக்ஸடாக வந்து என்ன பண்ணுது, பெர்மனெண்ட்டாக ஒரு அமௌண்ட் வந்து தேவை வந்து படுது. ஆனாக்கா தங்களோட பத்திரங்களை வாங்க அல்லது விற்க வைப்பளிப்பதன் மூலமாக தன்னோட கம்பெனியோட ஷேர்ஸையும் அதே மாதிரி ஸ்டாக்கையும் வந்து என்ன பண்ணுறாங்க, பாண்ட்ஸ் வந்து விற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கிறது மூலமும் அதே சமயம் நிறுவனங்கள் நிலையான மூலதனம் பாதிக்காத வகையில் இருக்க உதவி புரிகிறது. அதேமாதிரி பெர்மனெண்ட் கேபிட்டல் வந்து அஃபெக்ட் ஆகாமல் என்ன பண்ணுது, இது வந்து ஹெல்ப் வந்து பண்ணுது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இண்டஸ்ட்ரியல் குரோத். சரியா, இண்டஸ்ட்ரியல் குரோத் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, இண்டஸ்ட்ரியல் குரோத் The stock exchange is a central market through which resources are transferred to the industrial sector of the economy. The existence of such an institution encourages people to invest in productive channel. Those it stimulate industrial growth and economic development of the country by mobilizing fund for investment in the corporate sector அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, தொழில்துறை வளர்ச்சி பொருளாதாரத்தின் தொழில்துறைக்கு மூலவளங்களை மாற்றுவதன் மூலம் பங்கு மாற்றம் ஒரு மைய சந்தையாக உள்ளது. சரியாப்பா, என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எக்கனாமிக் வந்து இண்டஸ்ட்ரியல் செக்டரில் வந்து என்ன பண்ணுது, தொழில்துறைக்கு மூலவளங்களை மாற்றுவதன் மூலம் பங்கு மாற்றம் ஒரு மைய சந்தையாக உள்ளது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக என்ன பண்ணுறாங்க பார்த்தா, சென்ட்ரல் மார்க்கெட் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் செக்டருக்கு தேவையான எக்கனாமிக்கை வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்க. சரியா, அது மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த எக்கனாமிக் லெவலில் வந்து என்ன ஆகுது, இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஆகுது அப்படிங்கிறாங்க. இது போன்ற நிறுவனங்கள் உற்பத்தி வழிகளில் முதலீடு செய்ய மக்களை ஊக்குவிக்கிறது. சரியா, இது மாதிரி வழியில் என்ன பண்ணுது, முதலீடு வந்து செய்கிறதுக்கு மக்களை வந்து என்ன பண்ணுது, அது வந்து ரொம்ப வந்து மக்களை வந்து பீப்புளை வந்து என்ன பண்ணுது, என்கரேஜ் வந்து பண்ணுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, ஓகே, எனவே இது நிறுவன பத்திரங்களில் முதலீட்டிற்கான நிதிகளை திரட்டுவதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சி மற்றும் பொதுத்துறை மேம்பாட்டை வழிவகுக்கிறது. சரியாப்பா, இது நிறுவன பத்திரங்கள் முதலீட்டிற்கான நிதிகளை வந்து என்ன பண்ணுறாங்க, திரட்டுவதன் மூலமும் அதே தொழில்துறை வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டை வழிவகுக்கிறது அப்படிங்கிறாங்க. ஓகேவா, இது நிறுவன பத்திரங்கள் முதலீட்டிற்கான நிதிகளை வந்து உருவாக்குது. சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிறுவன பத்திரங்கள் மூலமாக முதலீட்டு நிதியை வந்து என்ன பண்ணுறாங்க, திரட்டுறாங்க. அதனால் திரட்டுறது மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தொழில் வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கிறது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கு வழிவகுக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, ரெடி அண்டு கண்டினியூஸ் மார்க்கெட். The stock exchange provide a central convenient place where buyer and seller can easily purchase and sell security. Easy marketability makes investment in security more liquidity as compared to other asset அப்படிங்கிறாங்க. சரியா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உடனடி மற்றும் தொடர்ச்சியான சந்தை பங்கு மாற்றம் வாங்குபவர்கள் மற்றும் விற்பவர்கள் பத்திரங்களை வாங்க மற்றும் விற்பதற்கு ஒரு வசதியான மையத்தை வழங்குகிறது. சரியா,
அதேமாதிரி ரெடி அண்டு கண்டினியூஸ் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறாங்க, ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஈஸியாக வந்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறதுக்கு ஒரு வசதியான ஒரு சென்ட்ரல் பிளேஸாக வந்து கன்வீனியன்ட் பிளேஸாக வந்து அது வந்து இருக்குது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, பங்கு மாற்றகம் வாங்குபவர்களுக்கும் விற்பவர்களுக்கும் பத்திரங்களை வந்து வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஒரு வசதியான மையத்தை வந்து என்னப்பது ஏற்படுத்துது. அதே மாதிரி எளிய சந்தையிடுதல் பத்திரங்களில் முதலீடு செய்வதில் மற்ற சொத்துக்களுடன் ஒப்பிடும்போது அதிக நேர்மைத்தன்மை உருவாக்குகிறது. சரியா, அதே மாதிரி எளிய சந்தையிடுதல் பத்திரங்களை நம்ம முதலீடு வந்து செய்வது மூலமாக சொத்துக்களுடன் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை ஒப்பிடும் பொழுது அதிக நேர்மை லிக்விடிட்டி மோர் செக்யூரிட்டி மோர் லிக்விடிட்டி ஆஸ் கம்பேர்ட் டு அதர் அசட்டோட கம்பேர் பண்ணும்போது லிக்விடிட்டி எப்படி இருக்குது, அதிகமான அளவில் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு 5th ஒன் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு 5th one reliable guide to performance. The capital market serve as a reliable guide to the performance and financial position of corporate and thereby promote efficiency அப்படிங்கிறாங்க. செயல்திறனுக்கு நம்பகமான வழிகாட்டி. மூலதன சந்தை நிறுவனங்களின் செயல்திறன் மற்றும் நிதிநிலைக்கு ஒரு நம்பகமான வழிகாட்டியாக சேவை புரிகிறது. சரியாப்பா, கேபிட்டல் மார்க்கெட் வந்து எப்படி வந்திருக்கிறாங்க, நிறுவனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைட் பண்ணுற மாதிரி கேபிட்டல் மார்க்கெட் வந்து சர்வீஸ் ஆஸ் ஏ ரிலேசபிள் கைடு. கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கைடாகவும் அதே மாதிரி ரிலேபிள்னா நம்பகத்தன்மை உள்ளவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு வழிகாட்டாகவும் சேவை வந்து புரிகிறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பர் சேனலைசேஷன் ஆஃப் அண்ட் த ப்ரிவைலிங் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் ரிலேட்டிவ் yield ஆர் த guiding factor for the people to channelize their fund in a particular company. This ensure effective utilization of fund in the public interest. சரியாப்பா, இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 6th ஒன்னில் ப்ராப்பர் நிதிகளின் உரிய திசையில் ஆற்றப்படுத்துதல் பத்திரங்களின் நடப்பு சந்தை விலை மற்றும் அதன் வருவாய் பொதுமக்கள் தங்கள் நிதியை ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் முதலீடு செய்ய வழிகாட்டும் காரணியாக உள்ளது. சரியா, பத்திரங்களின் நடப்பு சந்தை சரியா ப்ரிவைலிங் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குது, விலை மற்றும் அதன் வருவாய் வந்து எப்படின்னா பொதுமக்கள் தங்கள் நிதியை ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் முதலீடு செய்ய வழிகாட்டியாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. ப்ரிவைலிங் மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனியோட பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தங்களோட நிதியை வந்து என்ன பண்ணுறாங்க, நிதியை ஒரு குறிப்பிட்ட வந்து முதலீடு செய்கிறதுக்கு வழிகாட்டி காரணியாக உள்ளதுங்கிற இது பொது நலனுக்காக நிதியை திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்கிறது. சரியாப்பா, அதேமாதிரி பப்ளிக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு என்ன பொது நலனுக்காக என்ன பண்ணுறாங்க, இதை வந்து அவங்க வந்து வெளில வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு அவங்க பொதுமக்களுக்கு தேவையான அறிவிப்பை வந்து என்ன பண்ணுறாங்க வந்து வெளியிடுறாங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு ப்ரொவிஷன் ஆஃப் வெரைட்டி ஆஃப் சர்வீஸ். சரியா, ப்ரொவிஷன் ஆஃப் வெரைட்டி ஆஃப் சர்வீஸ் பல்வேறு சேவைகளை வழங்குதல். The financial institution functioning on the capital market in the capital market provide a variety of services such as grant of long term and medium term loan to entrepreneur, provision of underwriting facilities, assistance in promotion of companies, participation in equity capital. சரியா, equity capital, giving expert advice etc. அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, இதில் வந்து என்ன சொன்னேன், பல்வேறு சேவைகளை வழங்குதல். மூலதன சந்தையில் செயல்படும் நிதி நிறுவனங்கள் தொழில் முனைவோருக்கு நீண்ட கால மற்றும் நடுத்தர கால கடன்களை வழங்குதல், ஒப்புரி வழங்கல், நிறுவனங்களை தோற்றுவித்தல், உதவி செய்தல், நேர்மை பங்கு முதலில் பங்கேற்றல், நிபுணர்களின் அறிவுரை வழங்குதல் போன்ற பல்வேறு சேவை வழங்குகிறது. சரியா, கேபிட்டல் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிதி நிறுவனங்கள் கேபிட்டல் மார்க்கெட்டில் வந்து ரன் ஆகக்கூடிய
ரன் ஆகக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து என்ன ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷனுக்கு என்ன பண்ணுறாங்க, லாங் டேர்ம் அண்டு மீடியம் டேர்ம் லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. அதேமாதிரி அண்டர் ரைட்டிங்னு சொல்லி ஒப்புறுதி வழங்குறாங்க. அதுமாரி ப்ரொமோட் வந்து பண்ணுறாங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஏற்படுத்தி வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இவன் நெக்ஸ்ட்டு ஏற்படுத்தி வந்து கொடுக்குறாங்க. சரியா? தோற்றுவித்தல், உதவி செய்தல், நேர்மை பங்கு முதலில் பங்கேற்றல், நிபுணர்களின் அறிவுரைகள் வழங்குதல் போன்ற பல்வேறு சேவைகளை வழங்குகிறது. அதுமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் வந்துட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் பேக்வேர்டு ஏரியா அப்படிங்கிறாங்க. சரி, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.